இந்த ராசி பலன் பத்தின கேள்வி. ராசி பலன் வந்து பேப்பர்ல டெய்லி ராசி பலனு, மாச ராசி பலனு அந்த மாரிலாம் போடுறாங்க. YouTubeல போடுறாங்க, புக்ல போடுறாங்க. அவங்க சொல்ற ராசி பலன் எதுவுமே அந்த கோச்சாரன் எதுவுமே நடக்க மாட்டேன்து. அது எதனால? முதல்ல ராசி பலன் வந்து ஒன் ஆஃப் த பார்ட். ஜோசிய பலனில் அது ஒரு பகுதி தான். ஒரு காருக்கு 4 வீல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 4 வீலில் ஒத்த வீலை வச்சுக்கிட்டு மீதி 3 சரியில்லைன்னா எப்படி ஓடும்? 4 வீலும் நல்லா இருந்தால் தான், பஞ்சர் ஆகாமல் இருந்தால் தான் ஓடும். 3 வீல் பஞ்சர் ஆகிட்டு ஒரு வீல் மட்டும் நல்லா இருந்தால் ஓடுமா அது? அது ஃப்ரண்ட் வீலோ, பேக் வீலோ, லெஃப்ட் வீலோ, இல்லை ரைட் வீலோ எதாக இருந்தாலும் 4 வீலர் வண்டி மாதிரி தான் வாழ்க்கை. என்னது அது 4 வீலர் அப்படின்னா, ரொம்ப கேள்விப்பட்ட வார்த்தை தான் உங்களுக்கு. விதி, மதி, கால, நேரம். என்னது? விதி, மதி, காலம், நேரம். இது 4ம் சேர்ந்து தாங்க வாழ்க்கை. இந்த ஜோசிக்காரங்க விளக்கம் கொடுக்க மாட்டுறாங்க. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் வே லக்ஷ்மணன்லாம் வந்து பாலஜோசியர் மகான் வே லக்ஷ்மணன்லாம் வந்து தெளிவாக அந்த தந்தி பேப்பரில் எழுதும்போதே போடுவார். இது ராசி பலன் வந்து 4ல் ஒரு பங்கு தான், மீதி 3 பங்கு முக்கியமானதெல்லாம் இருக்குது. அதை பொறுத்து தான் இதுவும் நடக்கும். அங்கேயும் நல்லா இருந்து இங்கேயும் நல்லா இருந்ததுன்னா உனக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அங்கேயும் கெட்டு போயிருந்து இங்கேயும் கெட்டு போயிருந்ததுன்னா உனக்கு ரொம்ப கெட்டது நடக்கும். அங்கே நல்லா இருந்து இங்கே நல்லா இல்லைன்னா அந்த நல்லது வராமல் தடுக்கும். அங்கே கெட்டு போயிருந்து இங்கே மட்டும் நல்லது இருந்ததுன்னா அந்த கெடுதல் வராமல் தடுக்கும். இதை விட அழகாக தெளிவாக யார் சொல்லுவா? அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்கார். எனக்கு அந்த வரியெல்லாம் ஒன்றும் மறக்க முடியல. அவர் பலன் எழுதுனா எனக்கு அதனால் என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ராசி பலன் சொல்கிறதுல விருப்பம் இல்லை. நாங்கள் ராசி பலன் வீடியோவே போடுறதில்ல. எத்தனையோ சேனலில் வந்து கேட்பாங்க ராசி பலன் வீடியோ போடுங்கன்னு. நம்ம என்ன சினிமா படம் அங்கே ரிலீஸ் பண்ணுறோம், டீசர் போடுறதுக்கு, ட்ரெய்லர் போடுறதுக்கெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு க்யூரியாசிட்டி ஏற்றி வியாபாரம் பண்ணுறதுக்கு. விழிப்புணர்வு இருக்கணும். ஜோசியம்னா என்னான்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். அதில் ஒரு நம்பிக்கை வர வைக்கணும். தேவைப்படுறவங்க வந்து பார்ப்பாங்க. இந்த பேர் ராசி, ராசி பலன், நட்சத்திர பலன், மாத பலன், வருட பலன் இதெல்லாம் எதுவுமே வந்து முழுமையாக நடக்காது. அது ஒரே ஒரு பகுதி தான். அது ஒரு பகுதி தான். முழுமையான பலனை அது சொல்லவே சொல்லாது. அதை நம்புகிறவங்களும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த வீடியோ போடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரியெல்லாம் ராசி பலன் வீடியோலாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம். ஆனால் என்ன பண்ணுறது, வழித்து பழப்புக்கு தான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜாதகம்னு ஒன்று இருக்குது, தலையெழுத்து விதின்னு ஒன்று இருக்குது. விதி நல்லா இருக்கணும். 2வது காலம், தசா காலம்னு பேர். தசா புத்தி காலங்கள் இருக்குது. அப்புறமா நேரம் இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி போன்ற கிரக பயிற்சி 9 கிரக பயிற்சி இருக்குது. அது 3 வகையாக பிரிக்கலாம். வருட கிரகங்கள்னு 4 கிரகம் இருக்குது. ராகு, கேது, சனி, குரு. இது 4 வருட கணக்கில் இருந்து இடம் மாறுவது வருட கிரக பயிற்சி. மாத கிரக பயிற்சி 4: சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். தினம் தினம் மாறப்போது சந்திரன். சந்திராஷ்டமெல்லாம் சொல்கிறாங்களா, அது மாதிரி தினம் தினம் மாறுறது இந்த சந்திரன். இந்த 3 வகையான பயிற்சியும் சேர்த்து பார்க்கணும். அதுவே முக்கியம். ஒத்த கிரகத்தை மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறது, நல்லா இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அந்த ஜோசியருக்கே கெட்ட பேர் தாங்க. ஒரு முறை ஒரு ஜோசியர் நம்மளை பார்க்க வந்துட்டார்னா, ஒரு ஜோசியத்தை போய் பார்க்க போயிட்டோம் அப்படின்னாக்கா, காலத்துக்கும் அவர் அந்த ஜோசியர்கிட்டே இருக்கணும். ஒரு கடைக்கு போகிறோம், பொருள் வாங்குகிறோன்னா காலத்துக்கும் அதே கடையில் போய் வாங்குகிறோன்னா என்ன அர்த்தம்? நம்மளோட நம்பகத்தன்மை தானே அது. இன்றைக்கி தீபாவளிக்கு போயிட்டு இந்த கடையில் துணி எடுத்துகிட்டு, பொங்கலுக்கு போய் அந்த கடையில் துணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வருஷ பிறப்புக்கு இன்னொரு கடையில் துணி எடுத்துன்னு இடம் மாறிக்கினே இருப்பாங்க பாருங்கள். திருப்தி அடையிலையே. அவங்களுக்கான திருப்தி இல்லைல்ல. எங்கேயுமே திருப்தியாக இருக்கணும். ஜோசியமும் அந்த மாதிரி தான். நம்மக்கிட்ட வந்தால் போகக்கூடாது. காலத்துக்கும் நீங்கள் நம்மக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? உண்மையை சொல்லணுங்க. நல்லது கெட்டது உண்மையை சொல்லணும். வெறும் பாசிட்டிவாகவே சொல்கிறது. நீங்கள் வேணால் டிவியெல்லாம் உட்காந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். 12 ராசிக்கும் பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க. அப்போ டெய்லி செத்து போகிறேன் யார்? என்ன ராசி அவன்? 13ஆம் ராசியா? அல்ல டெய்லி விபத்து நடக்குது அவன் யார்? 14வது ராசியா?
ஏன் அப்படி பாசிட்டிவாகவே சொல்லணும்? உள்ளது உள்ளபடி சொல்கிறது தான் நல்லது. அதுதான் ஜோசியரோட கடமை. அந்த மாதிரி சொல்லாததுனால தான் இந்த பாதிப்பு, ஜோசியத்துக்கு கெட்ட பேரும் கூட. சில பேர் வந்து அதிமேதாவித்தனமாக டிவிலெல்லாம் போகிற விளம்பரத்துக்கு ஆசையில் தமிழா, நீயா நானா போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் போய் கலந்துக்கிட்டு, அவர் அந்த ராசியாக இருப்பார், இவர் இந்த ராசியாக இருப்பார். ஒரு ஆளுமை கூட ஒரு ராசியெல்லாம் முகத்தெல்லாம் பார்த்து சொல்லவே முடியாது. 10 பேருக்கு சொன்னால் 2 பேர் தான் கரெக்டாக இருக்கும். 2 பேர் கரெக்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? அது ஃப்ளூக்குன்னு தான் அர்த்தம். இன்னும் 2 பேர் கரெக்டாக இருந்தால் அது லக்கு, அவருக்கு அவ்வளோதான். ஆனால் எல்லாருக்குமே கரெக்டாக சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு ஆளை டாமினேட் பண்ணுறது என்னென்னா வெறும் ராசி மட்டும் இல்லைங்க, சந்திரன் நிற்கிற இடம் மட்டும் இல்லை. ராசி, ராசிநாதன், ராசியில் இருக்க கிரகங்கள். இப்போது மேச ராசின்னு வச்சுக்கங்களேன். அந்த மேச ராசியில் அதுக்குன்னு ஒரு வடிவமைப்பு இருக்கும். சரி, சந்திரன் மேசத்தில் இருக்கார், அதனால் இவரோட வடிவமைப்பு இப்படி இருக்குது, அதனால் நீங்கள் மேச ராசியாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதில் கேது, சனின்னு 2 பாவகிரகங்களும் சேர்ந்து வந்து உட்காந்துருக்குன்னு வச்சுக்கங்களேன். 1க்கு 2 பாவகிரகங்கள் வந்து சேர்ந்ததுன்னா அவரோட முகம்லாம் வந்து மேசராசிக்கு மாதிரி பொலிவாக இருக்காதுங்க. இத்தனை பாவகிரகங்கள் ஒரே இடத்துல இருந்தால் இருக்காது. நான் நல்லா தான் வீடு கட்டி வச்சுருப்பேன். ஆனால் வாடகை விட்டதெல்லாம் கன்றாவியாக 4 வாடகை விட்டு வச்சுருந்தோம்னா என்ன ஆகும்? அந்த வீடு நாசமாக போயிடாது? அந்த மாதிரி மேசராசி நல்லா தான் இருக்கும், அதன் அதிபதி நல்லவர் தான். ஆனால் அவரோட சவகாசங்கள்லாம் வந்து டாமினேஷன், அர்த்த கிரகங்கள் பாவகிரகங்களோடலாம் சேர்ந்து இருந்ததுன்னா அந்த குணங்கள் அதில் இருக்காது, கெட்டு போயிடும். அப்புறம் இது ஒன்று. அப்புறம் லக்னம் வேறு இருக்குது. லக்னம் யாரெல்லாம் இருக்கிறாங்க அதில்ன்னு பார்க்கணும். லக்னாதிபதி எங்கே இருக்கிற, யார் கூட இருக்கார், எத்தனை பேர் கூட இருக்கார், அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட குணாதிசயங்கள் குழப்பமாக சேர்ந்து கன்ஃபியூஸாக வந்திருக்கும். அவங்கள கரெக்டாக சொல்லவும் முடியாது. இப்போ ஒரு கடக லக்னத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்கள பார்த்து என்ன சொல்லலாம்? நீங்கள் வந்து குழப்பவாதி, உங்களுக்கு மனம் வந்து அலைப்பாயும் அப்படி இப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்க. அது அந்த லக்னத்துக்கு சொல்லிக்கலாம், சரி இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த சந்திரன் பலமான ஸ்ட்ராங்கான கிரகங்களோடு சேர்ந்து இருந்ததுன்னா இந்த குழப்பங்கள்லாம் இருக்காது. பிடிவாதமாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பெலாம் வந்துடும். சில நேரத்தில் மாறி பிடிவாதமான ராசி தனுசுலாம் இருக்குது பாருங்கள், கடகம், ரிஷபம் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கக்கூடியது. கன்னி இதெல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆனால் வந்து விருச்சிகம், தனுசுலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக இருக்கக்கூடியதுங்க. ஸோ ராசி இந்த குரூப்லேயும் லக்னம் இந்த குரூப்லேயும் இருந்ததுனாக்கா அவங்களுக்கு எப்படி சொல்கிறது? 2 குணமும் அவங்கக்கிட்ட இருக்கும். காரியத்துக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்தை விட்டு கொடுப்பாங்க, சில விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதை வச்சுலாம் ஒருத்தர் ராசியெல்லாம் முடிவு பண்ண முடியாது. இந்த மாதிரி பொது பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இதை நம்பி போய் வெளியே அங்கே போய் டிவிலெல்லாம் போய் சொல்லி கடைசியாக அவங்களும் அவமானப்படுறாங்க, ஜோசியத்துக்கும் கெட்ட பேர் வாங்கி தராங்க. ஜோசியத்துக்கும் கெட்ட பேர். அது வெறும் கலை மட்டும் இல்லை, சாஸ்திரமும் கூட. ஈஸியாக வந்து நம்ம வளரணுங்கிறதுக்காக ஜோதிட சாஸ்திரத்தில் ஓசியில் கொடுக்காதீங்க. யாருக்கும் ஓசியில் கொடுக்காது. முறையாக அட்லீஸ்ட் ஒரு வெத்தலை பாக்கு வச்சுட்டு ஒரு 11 ரூபா பணமாச்சு வச்சானா கொடுத்துட்டு போ. இறக்கப்பட்டனா அவனுக்கு அது அந்த காசை வாங்கின்னு சொல்லிட்டு போங்க. எதுக்கு ஓசியில் நீங்கள் வந்து ஜோசியத்துக்கு ராசி பலன்லாம் போடணும்? என்ன நோக்கம் இருக்குது? விளம்பரம் நோக்கம் தானே. யூடியூப் ஓடணுங்கிற நோக்கம், விளம்பரம் வரணுன்ற நோக்கம், பாசிட்டிவாக சொல்லி அதை வச்சு வரும். இந்த MLM கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 10 பேரை கூப்பிட்டுன்னு வருவானுங்க. நீ போய் ஒரு 10 பேரை கூப்பிட்டுன்னு வானுங்க. அவன் போய் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வரானுங்க. மொத்தம் இது வரைக்கும் 30 பேர் ஆனாங்க. இந்த 30 பேரில் ஒருத்தன் தேர்னா பெரிய விஷயம். இந்த மாதிரி 300 பேர் வந்திருப்பான், 3000 பேர் வந்திருப்பான், அதில் ஒருத்தன் தேறி இருப்பான். தமிழ்நாட்டிலே ஒருத்தன் தான் தேடி 10 லட்ச ரூபாய் செக் வாங்கியிருப்பான். அதை காட்டுவானுங்க. இங்கே வந்தால் இவர் இப்படி இருந்தார், அவர் அப்படி ஆட்டாருன்னு செக்கை காட்டி மொத்த பேரை முட்டாளாக்கி ஆசையை காமிச்சு எல்லாரையும் ஏற்றுன்னு வர்றது. வந்த வேகத்தில் அவன் காணாமல் போயிடுவான். உள்ளே வந்தவன் நீங்கள் பாருங்கள், MLM கம்பெனியில் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், வந்தவெல்லாம் போயிடுவான். எவன் முதல்ல காசு வாங்கினானோ பெருசாக ஆனானோ அவன் மட்டும்தான் இருப்பான். அபூர்வமாக இருக்கும். லட்சத்தில் ஒருத்தன் தான் இருப்பான்னு வச்சுங்களேன்.
லட்சத்தில் ஒருத்தன் 1000ல் ஒருவன் தான் எம்எல்ஏ நிலைக்க முடியும். அந்த மாதிரி ஒருத்தர் ஜோசியர் பார்க்க போனாங்கன்னா அருள்வாக்கு இந்த குறி சொல்கிறதும் அந்த மாதிரி தான். ஒருத்தர் 2 பேருக்கு தான் கரெக்டாக வரும். போய் கூப்பிட்டு வந்து சேர்த்து விட்டுட்டு போயின்னே இருப்பாங்க. அவர் நல்லா சொன்னான்னு. கெட்டால் சொன்னால் எவன் போய் எங்கள் விளம்பரப்படுத்த போகிறான்? ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் 10 பேருக்கு ஜோசியம் சொல்கிறாங்க அல்லது குறி சொல்கிறாங்க, 2 பேருக்கு கிளிக் ஆகிடுச்சு, 8 பேருக்கு போயிட்டாங்க. இந்த 2 பேர் போய் அவங்க கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வருவாங்க. அதில் 2 பேருக்கு தான் நடக்கும். ஆக மொத்தத்தில் இந்த இவனுங்க தொழில் ஓடும். பர்சன்டேஜ் ரேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 80% ஃபெயிலியர், 20% தான் சக்ஸஸ்ஸு. இதுதான் உண்மை. நீங்கள் எம்எல்எம் எடுத்தாலும் சரி, ஜோசியம் எடுத்தாலும் சரி, குறி சொல்கிறது எடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இது தாங்க உண்மை. சினிமாவில் கூட அப்படி தான். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது 2 பேர் தான். யாரும் சினிமாவில் வந்து ஜெயிச்சவன் 2 பேர் தான் தெரியும். 80% பேர் அழிஞ்சு போனது தான் இருக்குது வரலாறு. எல்லா தொழிலுமே அப்படி தான் வச்சுக்கங்களேன். ஒரு தொழிலாக எடுத்துன்னு போனால் இப்படி தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த பொது பலன்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாது. அது நமக்கான பலன்னா விதி, மதியும் புத்தியும் ஒன்றும் எல்லாமே இருக்குது. சொத்து பத்து கோடிலாம் வச்சுக்கிட்டு அர்த்தம் கோமா ஸ்டேஜில் இருந்தானாக்கா அவனுக்கு என்ன வேலை செய்ய போகுது? நம்ம ஒரு சொத்து உங்களுக்கு எழுதி தரேன், நான் சுயநினைவோடு எழுதி தரேன்னு சொன்னால் தான் வேலை செய்யும். இல்லைன்னா டாக்குமெண்ட்டு செல்லாது. அப்படி இருக்க பட்சத்தில் விதி, மதி, காலம், நேரம், இது 4ம் சேர்ந்த காம்பினேஷன் தான் இப்போ நடக்கிற சம்பவம். இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு விதி இருக்கணும். இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கணும். இது போடுறதுக்கான காலம் என் ஜாதகத்தில் இருக்கணும். இதுக்கு போகிறதுக்கான நேரம் இருக்கணும். இது 4ம் செட் ஆனால் தான் இந்த வீடியோவை போட முடியும். ஆக விதி, மதி, கால, நேரம், இந்த 4 ஒரு வாகனத்துக்கு இருக்கிற 4 சக்கர வாகனத்துக்கு இருக்க மாதிரி 4 சக்கரமும் கரெக்டாக இருக்கும். இதை ஒன்றை மட்டும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லி இதிலெல்லாம் பார்க்க முடியாது. ஆக நமக்கு இத்தனை வகையான பயிற்சிகள் இருக்குது, இத்தனை வகையான இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்க்காம ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஜோசியருங்க அப்படிங்கிற அந்த கோச்சாரத்தில் ஒன்றை மட்டும் சொல்லுவாங்க. குரு பலன் சொல்லணுன்னாக்கா சாதகமாக 2ஆம் இடம் 5, 7, 9, 11 இருக்கிறவங்க மட்டும் சாதகமாக சொல்லிவிடுவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பாதகமாக சொல்ல முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா பார்வையை வச்சு சொல்லுவாங்க. குரு பகவான் இங்கேருந்து அந்த இடத்த பார்க்குறாரு, இந்த இடத்த பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, நேராக பார்க்குறாரு, லெஃப்டில் பார்க்குறாரு, ரைட்டில் பார்க்குறாரு, அதனால் நீங்கள் ஆஹா ஓஹோன்னு இருப்பேன்னுவாங்க. அதோட முக்கியம் அவர் எங்கே இருக்கிறார்? 8ல் நிற்கிறார், அஷ்டம குரு, உனக்கு கெடுதல் தான் நடக்கும், அதை சொல்லிட்டு போனோம். அந்த உண்மையை சொல்கிறது தைரியம் வராது. 8ல் நிற்கிறாரு, உனக்கு கெடுதல் தான் வரும் அப்படின்ற உண்மையை சொல்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் வராது. அஷ்டமத்து குரு உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்துல பார்க்குறாங்க, உங்களுக்கு விரையெல்லாம் மிச்சமாகும். 7ஆம் இடத்து அந்த 7ஆம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. 8ல் இருக்க குரு தனஸ்தானத்தை பார்ப்பார். அதனால் உங்களுக்கு தனம் கொட்டோன்னு கொட்டும். அங்கே தான் முட்டிங்க நிற்குது அஷ்டமத்தில். அப்புறம் எங்கே கொட்டோன்னு கொட்டுறாது. அப்புறம் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்துல பார்க்குற நீங்கள் வீடு மன வாகனம்லாம் வாங்குவீங்கன்னுவாங்க. இவனை நம்பி எடுத்து பணத்தை போட்டு அதெல்லாம் தடைப்பட்டு முடங்கி நிற்கும். 8ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா சுபகாரியங்களை பாதியில் தடைப்பட்டு போயிடும். பார்வை சாதகமாக இருக்குது, ஆனால் நிற்கிற இடம் சரியில்லை. அதனால் வழியில் போய் பாதியிலெல்லாம் நின்று மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலாம் வரும். பாசிட்டிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை அகல பாதாளத்தை தள்ளி விட்ருவாங்க. நீங்கள் இந்த பொது பலன் ஜோசியத்தை நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.